நீங்கள் கடினமாக உழையுங்கள், ஆனால் திட்டமிடுங்கள். திட்டமிடாத இந்த உழைப்பு இனி வீண். திட்டமிடாமல் நடக்கிற எந்த உழைப்பும் வீண். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் இந்த சமூகத்தில் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் மட்டும் ஜெயிக்கிறான், சில பேர் அதே இடத்துல இருக்கான். நமக்கு தெரிஞ்சு 3 தலைமுறையாக ஒரே வேலையை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பல பேர் உண்டு தானே? 3 தலைமுறையாக ஒரே வேலையை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பல பேர் உண்டு. நீங்களாம் இன்னைக்கு கான்ட்ராக்ட் அந்த பிஸ்னஸில் இருக்கீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பிள்ளைங்க வேலை கிடைக்கிறாங்களா? ஆள் கிடைக்குதா என்ன? நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் உங்களுக்கு கீழ் பணி செய்வதற்கான ஆட்களை உங்களால் தமிழ்நாட்டிலிருந்து பெருசாக கொண்டு வர முடியுதா? கொண்டு வரவே முடியாது. ஏன்? 3 தலைமுறைக்கு முன்னால் கொண்டு வர முடிஞ்சு, இப்போயும் கொண்டு வர முடியல. 3 தலைமுறைக்கு முன்னால் இங்கே இவ்வளோ ஆள் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு இருந்தாங்களே, இப்போயும் இல்லை. தமிழ்நாடு தான் அதுக்கான ஃபர்ஸ்ட் மாடல். முதல் தலைமுறையில் ஒருத்தர் சித்தாள் வேலையில் இருந்திருப்பார். நீங்கள் உங்கள் தாத்தா கிட்ட ஒருத்தர் சித்தாளாக பணி புரிந்திருப்பார். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன அடுப்படியில் ஓட்ட விழுகிறத தொடங்கி நீங்கள் கட்டின கட்டடம் வரைக்கும் அவர் தான் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பார். 2வது தலைமுறையில் அந்த சித்தாளின் மகன் கொத்தனாராக பதவி உயர்வு பெற்றிருப்பார். அவர் வளர்ந்திருப்பார். காரணம், ஒரு சின்ன திட்டமிடல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சித்தாள் தன் மகனும் சித்தாள் ஆகக்கூடாது என்பதற்காக அவருக்கு அடுத்த லெவல் நுவான்சஸ் சொல்லிக் கொடுப்பார். அப்போ படிப்பு பெரிய அளவுக்கு கை கொடுக்காத காலம், அல்லது படிப்பு எல்லாருக்கும் வாய்க்காத ஒரு காலத்தில் இருந்தபோது தன்னுடைய அனுபவ அறிவின் வழியாக என் வேலையை நீ செய்யணும்னு சொல்லவே மாட்டார். அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவார். 3rd ஜென்ரேஷனில் அவங்க பையன் BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதே பில்டிங்க்கு இன்ஜினியராக உட்காந்துருவான். நடந்திருக்கா இல்லையா? அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா இல்லையா? ஏன் இது வடநாட்டுக்காரங்களால முடியலை? 5 தலைமுறை ஏன் அதே வேலையை பார்க்குறாங்க? உங்களுடைய எல்லா பணிகளையும் செய்வதற்கான ஆட்களை நீங்கள் வடநாட்டிலிருந்து கொண்டு வந்து இறக்குவதற்கான காரணம் என்னன்னா, இங்கே உழைப்பின் பின்னால் திட்டம் இருக்கு. அந்த உழைப்பின் பின்னால் இருந்த திட்டம் தான் உங்களை இந்த அளவுக்கு இது பண்ணிருக்கு. ஆனால் அதை கான்சியஸாக செய்யணுங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். 3 தலைமுறையாக நம்ம தமிழ் சமூகத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ் சமூகம் இல்லை, இந்திய சமூகத்துக்குள்ளே பெரும்பாலும் நீங்கள் ஒன்று கவனிக்கலாம். 3 தலைமுறையாக பணக்காரனாக இருந்தவன் கிடையாது, 3 தலைமுறையாக ஏழையாக இருந்தவன் கிடையாது. நம்ம வீட்டில் எல்லா ஊர்லேயும் ஒரு வீடு இருக்கும், பழைய வீடு. இந்த வீட்டில் ஒரு பணக்காரங்க இருந்தாங்கன்னு ஒரு கதை உண்டு. எல்லா வீட்லையும் எல்லா ஊர்லேயும் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு சிறு கிராமம், சின்ன டவுன், எல்லாத்துலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்கும். அந்த வீடு வாழ்ந்து கட்ட குடும்பத்திற்கான அடையாளமாக ஒரு வீடு எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஏன் நிற்கிது? தாத்தா சம்பாதிப்பார், அப்பா லைட்டாக அதை சேவ் பண்ண பார்ப்பார், பையன் அழிச்சு விட்ருவான், சோழி முடிச்சு. அதுக்கடுத்து 3 தலைமையில் முடிஞ்ச பிறகு மறுபடி. அதனால நம்ம எல்லாட்டையும் ஒரு கதை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 50% பீப்புள்கிட்ட ஒரு கதை இருக்கும். எங்கள் தாத்தாட்ட அந்த காலத்திலே 5 அம்பாசிடர் கார் இருந்துச்சான். இந்த கதையை எப்படி 50% பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. காரணம் என்ன? அப்போ 3 தலைமுறைக்கு முன்னால் ஆரம்பித்த ஒன்று 3வது தலைமுறையில் விழுகிறது என்றால் நம்மிடம் திட்டமிடல் என்று அர்த்தம். நம்ம வேலை பார்க்கறது பேசிக்கிட்டே இருக்கோம். நாளை காலை இதை செய்யணும், அதை செய்யணும், இதை திட்டமிடல் நினச்சிக்கிறோம் கிடையாது. இந்த வேலையின் வழியாக நான் எதை ஈட்டப் போகிறேன், இந்த வேலையின் வழியாக என்னுடைய ரிசல்ட் என்ன, இங்கே எந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, இப்போ லேபர் பெயின் என்ன, எபிடியூரல் கொடுத்தாங்களா, புள்ள குறுக்க விழுந்துச்சா, கழுத்தில் போய் மாட்டிக்கிச்சா, அறுத்து எடுத்தாங்களா, இல்லை அதுவாக வந்துருச்சா, அந்த அம்மாவுக்கு மூச்சு பிடிச்சிச்சா, இதெல்லாம் எந்த கேள்வியும் எவனும் கேட்கறது இல்லை. யார் கேட்பா? புருஷனோ மாமனாரோ மாமியாரோ இந்த கவலையெல்லாம் படுவாங்க. வெளியில் ஒருத்தர் சொந்தக்காரர் வந்தோடனே முத கேள்வி உங்கள்கிட்ட என்ன கேட்பாரு? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அவ்வளோதான். பீப்புள் ஜஸ்ட் நீட் ரிசல்ட்ஸ். பிஸ்னஸ் நீட்ஸ் ரிசல்ட், நாட் சென்டிமெண்ட்ஸ். பிஸ்னஸ் நீட் ரிசல்ட்ஸ், நாட் சென்டிமெண்ட்ஸ். நாம் இப்போ இந்த சென்டிமெண்ட்டுகளை மாட்டிக்கிறோம். கடினமாக